பட்டிவீரன்பட்டி NSVV ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சியில் செயற்கை நுண்ணறிவு மூலம் புதிய கருவிகள் விவசாயத்தில் பயன்படுத்துவது குறித்த செயல் விளக்கம் செய்து காட்டி மாணவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி NSVV ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2025ஆம் ஆண்டிற்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பட்டிவீரன்பட்டி NSVV ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் கிராமப்புற மாணவர்கள் தங்களின் அறிவுத்திறனை வெளிக்கொண்டு வரும் நோக்கத்தில் இந்த அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் சிறந்த படைப்புகளை வெளிக்கொண்டு வந்த மாணவர்களுக்கு பதக்கமும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த கண்காட்சியை பட்டிவீரன்பட்டி இந்து நாடார்கள் உறவின் முறை தலைவர் VAGA முரளி, செயலாளர் MSNM மோகன் ஆலோசனையின் பேரில் NSVV ஆண்கள் பள்ளி செயலாளர் நிர்மல்ராஜ் துவக்கி வைத்தார். NSVV பள்ளிகளின் விளையாட்டுத்துறை தலைவர் பிரசன்னா முன்னிலை வகித்தார். NSVV ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் கண்காட்சியை ஒருங்கிணைத்து செயல்படுத்தினார். இந்த அறிவியல் கண்காட்சியில் 584 தலைப்பிலான வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. கண்காட்சியை NSVV ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த 2000 மாணவர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். NSVV பள்ளி குழுமத்தை சேர்ந்த பிற ஆசிரியர்கள் நடுவர்களாக நியமிக்கப்பட்டு ஆய்வு செய்தனர். இந்த கண்காட்சியில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மாணவர்கள் விவசாயம் சார்ந்த கருவிகளை கண்டுபிடித்தனர். மேலும் சோலார் மின் சக்தி பயன்பாடு சாதனங்கள், கண் பார்வையற்றவர்கள் பயன்படுத்தும் உபகரணங்களும் கண்டுபிடித்து அசத்தினார்கள். இந்த கண்காட்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த கண்காட்சி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் கூறும்போது, இந்த கண்காட்சியானது மாணவர்கள் தங்களுக்கு தெரிந்த அறிவியல் கண்டுபிடிப்பு கருவிகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்த கண்காட்சியில் செயற்கை நுண்ணறிவு கொண்டு செயல்படும் புதிய விவசாய கருவிகள், கண் பார்வையற்ற நபர் தானாக உபயோகப்படுத்தும் கைக்குச்சியினால் எச்சரிக்கை அலாரம் பொருத்தப்பட்டு செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. எங்கள் பள்ளியில் மாணவர்களுக்கு வாரந்தோறும் புதிய அறிவியல் செயல்முறை குறித்த பாடம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் மாணவர்களுக்கான அறிவியல் திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி NSVV ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் KR செந்தில்குமார். எங்களது பள்ளியில் இன்று 4/1/2025 சனிக்கிழமை இன்று அறிவியல் கண்காட்சி மிக சீரும் சிறப்புமாக நடத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் எங்களது பள்ளியில் விளையாட்டு விழா எவ்வாறு நடத்துகின்றோமோ அதே போல அறிவியல் கண்காட்சியும் நடத்துகின்றோம். அதற்கு முக்கிய காரணமாக 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கையின் போது அதிக மாணவர்கள் அறிவியல் பாடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மாணவர்களிடம் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் விதமாக இந்த அறிவியல் கண்காட்சி நடத்தப்படுகிறது. மொத்தம் 2000 மாணவர்கள் எங்களது பள்ளியில் பயில்கின்றனர். அதில் இன்று 574 படைப்புகள், மாணவர்கள் 574 படைப்புகளை இன்று அறிவியல் கண்காட்சியில் படைத்துள்ளனர். எங்களது சகோதர பள்ளி அறிவியல் ஆசிரியர்களை நீதிபதி ஜட்ஜஸாக கொண்டு அவர்கள் ஒவ்வொரு பிரிவிலும் 6, 7, 8 என 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு மெரிட் சர்டிபிகேட்ஸ் அண்ட் பரிசுகளும், கலந்து கொள்ளும் அனைவர்களுக்கும் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்டும் நாங்கள் வழங்கி எங்களது மாணவர்களிடம் தமிழகத்தின் கிராமப்புற பள்ளியான எங்களது NSVV ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியலை மிக சீரும் சிறப்புமாக மாணவர்களை ஆர்வத்தை தூண்டும் விதத்தில் கிராமப்புற மாணவர்கள் தங்களுக்கு தெரிந்த அறிவியல் படைப்புகளை எந்தவித தூண்டுகோலும் இல்லாமல் அவர்களாகவே வந்து மிக சிறப்பாக இன்று அறிவியல் படைப்புகளை இன்று படைத்துள்ளனர். அதற்கு எங்களுக்கு அனைத்து வகையும் ஒத்துழைப்பு வழங்கும் எங்களது கச்சனிப்பி சங்க நிர்வாகம் மற்றும் NSVV பள்ளிகளின் நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு நடந்த இந்த எக்ஸிபிஷன்ல புதுமையா என்ன சார் மாணவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க? இன்னைக்கு நடந்த எக்ஸிபிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த நானோ டெக்னாலஜி பத்தி நம்ம மாணவர்கள் மிக அருமையா விளக்கி சொல்லியிருந்தாங்க. அதே போல வாக்கிங் ஸ்டிக் மாணவர்கள், அந்த யாருடைய கண் பார்வையற்றவர்கள் வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்றப்ப யாரோட உதவியும் இல்லாம அந்த ஏதாவது ஒரு தடை வந்தால் அதற்கான அலாரம் அடிக்கும்படியான ஒரு படைப்பை ஒரு மாணவன் மிக அருமையாக படைத்திருந்தான். இதுபோல மழைநீர் சேகரிப்பு பற்றி ஒரு மாணவன் மிக அருமையாக விளக்கம் தெரிவித்திருந்தான். அதே போல சந்திராயன் விண்கலத்தை பற்றி ஒரு மாணவன் மிக அருமையாக விளக்கம் தெரிவித்திருந்தான். இந்த வகையில் எங்களது கிராமப்புற மாணவர்கள் பல படைப்புகளை இன்று படைத்துள்ளனர். அறிவியல் கண்காட்சியில் எவ்வளவு சிறப்பு வகிக்க மாணவர்களுக்கு என்ன மாதிரியான இந்த ஊக்குவிப்பு பரிசுகள் நீங்க கொடுக்குறீங்க இந்த பள்ளியில்? இப்ப எங்களது NSVV ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில பாத்துட்டீங்கன்னா 11th 12th மட்டும் பிராக்டிக்கல் அப்படின்னு இல்லாம
ப்ராக்டிக்கல் பீரியடு 6th to 10th நாங்கள் மாணவர்கள் வாரந்தோறும் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் பீரியடுக்கு செல்லுபடி டைம் டேபிள் அமைச்சிருக்கோம். குறிப்பாக 9th 10th மாணவர்கள் எப்படி 11th 12th ப்ராக்டிக்கல் போகிறாங்களோ அதே போல் கண்டிப்பாக போகணும். அதே போல் அடல்ட் டிங்கரிங் லேப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமை எங்களது பள்ளியில் நாங்கள் பெற்று அந்த அடல்ட் டிங்கரிங் லேப்பையும் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் நாங்கள் எங்களது பள்ளியில் பெற்று மிக சிறப்பாக செய்து வருகின்றோம். வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.